வெல்கம் பேக் டு ஜிஎஸ்டி தமிழ். இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஜிஎஸ்டி ரிட்டர்ன்ஸை பார்க்க போறோம். இப்போ பேசிக்கா ஒருத்தர் வந்து ஜிஎஸ்டி ஃபைல் பண்ணோம்னா, இப்போ நான் கரெக்டாக சொல்ல போற பேசிக் இன்ஃபர்மேஷன் எல்லாம் ரொம்ப முக்கியம். சப்போஸ் நீங்க ஒரு சின்ன பிஸ்னஸ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா உங்களோட ஜிஎஸ்டி ஃபைலிங் ஃபைலிங்கோட பட் இன்ஃபர்மேஷனை தெரிஞ்சுக்க இந்த வீடியோ வரும். இப்போ ஃபர்ஸ்ட் நீங்க பாத்தீங்கன்னா மாசம் மாசம் வந்து நீங்க ஜிஎஸ்டி வந்து ஃபைல் பண்ணி நீங்க வந்து ஃபைல் பண்ணி ஆகணும். இப்போ உங்களோட டேர்ன் ஓவர் வந்து 20 lakhsக்கு அபோவ் இருந்தாலும் பட் இல்லா கட்டியும் நீங்க ஜிஎஸ்டி நம்பர் கரெக்டா ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி நீங்க பட் எடுத்துட்டாலே நீங்க ஜிஎஸ்டி ஃபைல் பண்ணி தான் ஆகணும். அது உங்களோட டேர்ன் ஓவர் அதிகமானாலும் கம்மியானாலும் நீங்க ஜிஎஸ்டி ரிட்டர்ன் எடுத்த பிறகு ஃபைல் பண்ணி ஆகணும். அதுவும் இல்லாம பட் அந்த மாசம் உங்களுக்கு பிஸ்னஸ் அந்த அந்த மாசத்துல பர்டிகுலர் மாசத்துல உங்களுக்கு பிஸ்னஸ் நடந்தாலும் நடக்காட்டியும் நீங்க அட்லீஸ்ட் கரெக்டா நில் ரிட்டர்ன் அதாவது நீங்க வந்து ஃபைல் பண்ணணும். இது பேசிக். இப்போ நான் இந்த டேபிள் தான் நம்மளுக்கு கரெக்டா இம்பார்ட்டன்ட். இப்போ மாசம் மாசம் நம்ம ஜிஎஸ்டி ஃபைல் பண்ணோம்னா இந்த டேபிள் தான் நம்மளுக்கு வந்து கரெக்டா ரொம்ப முக்கியமானது. இதுல வந்து ஜிஎஸ்டிஆர் 1 இருக்கும். இந்த ஜிஎஸ்டிஆர் 1 வந்து ஏன் ஃபைல் பண்ணுவாங்கன்னா, இப்ப நம்ம அந்த மாசத்துல இப்ப நீங்க கரெக்டா மே மந்த் ஃபைல் பண்றீங்கன்னா நீங்க வந்து அதுக்கு முன்னாடி மாசம் ஏப்ரல் மாசம் 1ல இருந்து டேட் 1ல இருந்து அதுக்கப்புறம் கரெக்டா 30 வரைக்கும் உங்களுக்கு வந்து என்னென்ன சேல்ஸ் நடந்திருக்கோ, என்னென்ன சேல்ஸ் எல்லா விதமான சேல்ஸ். ஒண்ணு நீங்க வந்து B2B பிசினஸ் டு பிசினஸ் பிசினஸ் டு பிசினஸ் கஸ்டமர்ஸ் அந்த பிசினஸ்லாம் இருக்கலாம். இல்ல நீங்க ரீட்டைல் பிசினஸா கூட இருக்கலாம். ரீட்டைல் பிசினஸ் வந்து B2Cல வரும். ஆக உங்களுக்கு என்னென்ன பிசினஸ்ல சேல்ஸ் ஆயிருக்கோ அது எல்லாமே இந்த ஜிஎஸ்டிஆர் 1ல போட்டுட்டு நம்ம வந்து கவர்மெண்ட்டுக்கு வந்து சப்மிட் பண்ணணும். இதுதான் ஜிஎஸ்டிஆர் 1. இது மஸ்ட். அதுக்கப்புறம் நீங்க வந்து இந்த ஜிஎஸ்டிஆர் 2A இருக்குல்ல, இந்த ஜிஎஸ்டிஆர் 2A வந்து நீங்க வந்து ஃபைல் பண்ண தேவையில்லை. இப்ப நீங்க கரெக்டா பிசினஸ் பண்ணும்போது நீங்க வந்து ரா மெட்டீரியலோ இல்லைன்னா பல்கா ஹோல்சேல்லையோ நீங்க வந்து ப்ராடக்ட் வந்து நீங்க கரெக்டா வாங்கியிருப்பீங்க. அப்போ வாங்கும் போது உங்களோட ஜிஎஸ்டி நம்பரை வந்து அவங்களுக்கு வந்து கரெக்டா கொடுத்துருப்பீங்க. அப்ப அவங்க கொடுக்கும்போது அவங்க உங்ககிட்ட வந்து டாக்ஸ் வந்து கலெக்ட் பண்ணிருப்பாங்க. அந்த டாக்ஸை வந்து உங்களோட ஜிஎஸ்டி நம்பர் போட்டு B2B டேபிள்ல வந்து அவங்க வந்து ஃபைல் பண்ணிட்டு இருப்பாங்க. அந்த ஃபைல் பண்ண அமௌண்ட் வந்து இந்த ஜிஎஸ்டிஆர் 2Aல வந்து காமிக்கும். இது மாசம் மாசம் வந்து உங்களுக்கு அவங்க வந்து கரெக்டா 10ஆம் தேதிக்குள்ள ஃபைல் பண்ணும்போது அது வந்து இந்த இதுல காமிச்சிடும். ஜிஎஸ்டிஆர் 2A இது வந்து நீங்க வந்து ஃபைல் பண்ண தேவையில்லை. ஆனா நீங்க கரெக்டா பர்ச்சேஸ் பண்ண பட் கரெக்டா இடத்துலலாம் அவங்க ஐடி ஃபைல் பண்ணிட்டாங்களா, அந்த ஐடி ஃபைல் பண்ண நம்மளோட இன்புட் அமௌண்ட் எல்லாம் இந்த டேபிள்ல வந்து கரெக்டா வந்திருக்கான்ட்டு நீங்க வந்து பாத்துக்கலாம். அதுக்குதான் இந்த ஜிஎஸ்டிஆர் 2A பயன்படும். மூணாவது வந்து ஜிஎஸ்டிஆர் 2B. இந்த ஜிஎஸ்டிஆர் 2B உங்களுக்கு எதுக்குன்னா, இப்ப நான் முன்கூட்டியே சொன்ன மாரி ஜிஎஸ்டிஆர் 2Aல இருக்கிற அமௌண்ட் நீங்க வெறும் பார்க்க தான் முடியும் தவிர உங்களால அதை வந்து கிளைம் பண்ண முடியாது. அது எப்ப கிளைம் பண்ண முடியும்னா, ஒவ்வொரு மாசமும் அந்த ஜிஎஸ்டி ஃபைல் பண்றதுக்கு கரெக்டா 14ஆம் தேதி இந்த ஜிஎஸ்டிஆர் 2Bல இருக்கிற அமௌண்ட்டை மட்டும்தான் நம்ம வந்து கிளைம் பண்ண முடியும். அது மேக்சிமம் எப்படி வரும்னா, இந்த கரெக்டா ஜிஎஸ்டிஆர் 2Aல இருக்கிற அமௌண்ட் தான் அப்படியே ஜிஎஸ்டிஆர் 2Bக்கு வந்து டிரான்ஸ்ஃபர் ஆகும். அப்படி சப்போஸ் நீங்க பர்ச்சேஸ் பண்ண இடத்துல வந்து
அவங்க வந்து கரெக்டா 11ஆம் தேதிக்குள்ள அவங்க வந்து உங்களோட பில்லை ஃபைல் பண்ணலன்னா இந்த ஜிஎஸ்டிஆர் 2A வராது, இந்த 3Bலயும் வராது. அடுத்த இதுல தான் நம்ம வந்து கிளைம் பண்ண முடியும். அவங்க சப்போஸ் அவங்க ஜிஎஸ்டிஆர் வந்து 11ஆம் தேதிக்குள்ள ஃபைல் பண்ணணும். அப்படி அவங்க ஃபைல் பண்ணாம ஜிஎஸ்டிஆர் 1 வந்து 13ஆம் தேதி 14ஆம் தேதி அவங்க வந்து ஃபைல் பண்றாங்க, ஒரு ஃபைன் கட்டி ஃபைன் பண்ணிடுறாங்க. அப்போ 14ஆம் தேதி உங்களுக்கு ஜிஎஸ்டிஆர் 2A அந்த அமௌண்ட் வந்துடும். ஆனா அது உங்களால அந்த மாசத்துக்கு கிளைம் பண்ண முடியாது, அது அடுத்த மாசம் தான் கிளைம் பண்ண முடியும். ஆனா ஜிஎஸ்டிஆர் 3Bல இருக்கிற அமௌண்ட் எவ்வளவு அமௌண்ட் இருக்கோ அந்த அமௌண்ட்டை நீங்க இந்த மாசம் ஜிஎஸ்டிஆர் 3B வந்து 21க்குள்ள பண்ணுவீங்க. அந்த 21க்குள்ள இந்த ஜிஎஸ்டிஆர் 3Bல எவ்வளவு அமௌண்ட் இருக்கோ அந்த அமௌண்ட்டை எடுத்து நீங்க முழுசா பயன்படுத்திக்கலாம். அதுதான் ஜிஎஸ்டிஆர் 2B. இந்த ஜிஎஸ்டிஆர் 2B கூட நீங்க எதுவும் பண்ண தேவையில்லை. நீங்க ஜஸ்ட் வந்து பார்த்து கரெக்டா வெரிஃபை பண்ணிக்கலாம். நம்ம பே பண்ண இன்புட் டாக்ஸ் அமௌண்ட் நம்மளுக்கு கரெக்டா இன்புட்டா வந்திருக்கு அப்படின்ட்டு வெரிஃபை பண்ணதுதான் இந்த டேபிள் நம்ம பார்க்கணும். இதுல மேலேயே போட்டிருப்பாங்க ஆட்டோ டிராஃப்ட் ஐடிசி ஸ்டேட்மெண்ட் ஃபார் தி மந்த். இந்த மந்த்ல உங்களுக்கு ஐடிசி எவ்வளவு இருக்கோ அது இந்த ஜிஎஸ்டிஆர் 2Bல வந்து காமிக்கும். அதுக்கப்புறம் வந்து இதுதான் மெயின் ஜிஎஸ்டிஆர் 3B. இந்த ஜிஎஸ்டிஆர் 3Bல தான் மொத்த கரெக்டா டீட்டெயிலே இருக்கும். இதுதான் கரெக்டா மந்த்லி ரிட்டர்ன் சொல்லுவாங்க. இந்த ஜிஎஸ்டிஆர் 3B நீங்க ஃபைல் பண்ணாதான் உங்களோட அந்த மாசத்தோட ஜிஎஸ்டி ஃபைல் வந்து நாங்க வந்து கரெக்டா முழுசா ஃபைல் பண்ணிட்டோம்ட்டு அர்த்தம். இப்ப நீங்க இந்த ஜிஎஸ்டிஆர் 3Bல என்னென்ன இன்ஃபர்மேஷன் இருக்கும்னா, நீங்க உள்ள போன உடனே நீங்க ஆல்ரெடி ஃபைல் பண்ணிருப்பீங்கல்ல கரெக்டா ஜிஎஸ்டிஆர் 1. அதுல நீங்க அதுல நீங்க என்ன ஃபைல் பண்ணிருப்பீங்க, உங்களோட அந்த மாசத்துல எவ்வளவு வந்து சேல்ஸ் நடந்ததோ அதை மட்டும் தான் நீங்க வந்து ஃபைல் பண்ணிருப்பீங்க. அந்த மொத்த டீட்டெயிலும் இங்க வந்துடும். அதுக்கப்புறம் நம்ம ஆல்ரெடி பார்த்தோம்ல ஜிஎஸ்டிஆர் 2B, அதுல உங்களுக்கு எவ்வளவு இன்புட் இருக்கு அந்த இன்புட்டும் ஆட்டோமேட்டிக்கா இந்த காலத்துக்குள்ள வந்துட்டு நீங்க கட்ட வேண்டிய டாக்ஸ், அதுக்கப்புறம் மைனஸ் இன்புட், மீதி எவ்வளவு பேலன்ஸ் அமௌண்ட் இருக்கோ அந்த அமௌண்ட்டை நீங்க வந்து சப்போஸ் உங்ககிட்ட கேஷ் லெட்ஜர்ல உங்ககிட்ட பேலன்ஸ் இருந்ததுன்னா நீங்க அதை அட்ஜஸ்ட் பண்ணி நீங்க வந்து ஐடிஆர் ஃபைல் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்க வந்து செலான் கிரியேட் பண்ணி நீங்க வந்து அந்த எவ்வளவு பேலன்ஸ் அமௌண்ட் இருக்கோ அதை வந்து பே பண்ணி நீங்க வந்து கரெக்டா ரிட்டர்ன் வந்து ஃபைல் பண்ணணும். இதுதான் இந்த பேசிக் இன்ஃபர்மேஷன். இந்த அதான் நீங்க கரெக்டா ஜிஎஸ்டி ஃபைல் பண்ணணும்னா இந்த பேசிக் 4 காலம் ஓரளவுக்கு உங்களுக்கு வந்து தெரிஞ்சாவே போதும். நீங்க வந்து ஜிஎஸ்டி எப்படி ஃபைல் ஆகுது ஓரளவுக்கு உங்களுக்கு வந்து தெரிஞ்சுக்கலாம். நீங்க சப்போஸ் ஆடிட்டர் கிட்ட கொடுத்தும் ஃபைல் பண்ணலாம், இல்லைன்னா டாக்ஸ் கன்சல்டன்ட் கொடுத்தும் ஃபைல் பண்ணலாம். யார் கிட்ட கொடுத்து நீங்க ஃபைல் பண்ணாலும் இந்த பேசிக் இன்ஃபர்மேஷன் நீங்க வந்து தெரிஞ்சு வச்சிருக்கிறது ஓரளவுக்கு கரெக்டா நல்லது. தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்ச் ரீடிங்.